அமித்ஷா என்ன இருக்காரு, இப்போ அவர் மகன் என்னவா இருந்தாரு, ராணுவ மந்திரி என்னவா இருக்காரு, அவர் மகன் என்னவா இருக்காரு. அதெல்லாம் 287 பேர் வாரிசு வச்சிருக்காங்க. 287 பேர் வாரிசு வச்சுக்கிட்டு ஒரு வாரிசு வச்சிருக்க கையை நீட்ட வேண்டிய அவசியம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர்னு கருதப்பட்டவர் பிரசாந்த் கிஷோர். அவரோட ஜன்சுராஜ் கட்சி பீகார் எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல. அவரை தமிழ்நாட்டில் இருக்க சில கட்சிகள், குறிப்பா தமிழக வெற்றி கழகம்லாம் கன்சல்டன்டா வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? தேர்தலில் கூட திமுக அவங்களதான் வச்சிருந்தாங்க. அவர் பேரே கன்சல்டன்ட் சொல்லிச்சு, அவ்வளவுதானே. அதை பார்த்து விவரம் சொல்லுவாரு. அது ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு அவருக்கு தெரியாது. அதனால அதை பற்றி யாரு வேணாலும் மக்கள் ஆதரவுக்கும் கன்சல்டன்சிக்கும் வித்தியாசம் இருக்குதான் நினைக்கிறீங்க? இல்ல, அவரு ஒரு யோசனை சொல்ற ஆளுதானே. அவரு யோசனை அவர் ஊர்ல செல்லு இல்லை, அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றோம்? பீகார் தேர்தல் மூலமா தேர்தல் ஆணையம் தரம் சார்ந்திருக்கு உண்மை யார் வேணாலும் சொல்றாங்க, தப்பு இல்லையா? நல்லது. பாஜகவோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல போட்டுருக்காங்க, வாரிசு அரசியலே இந்திய மக்கள் நேற்று போட்டு நிறுத்தியாலும் இன்னைக்கு அடுத்த போட்டுருக்காங்க. அது எல்லாருக்கும் போடுறதுக்கு, நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு போடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. போடுறதுக்கு முன்னால அவங்கள யோசிக்கணும். அமித்ஷா என்ன இருக்காரு, இப்போ அவர் மகன் என்னவா இருந்தாரு, அதே போல நம்முடைய ராணுவ மந்திரி என்னவா இருக்காரு, அவர் மகன் என்னவா இருக்காரு. அதெல்லாம் 287 பேர் வாரிசு வச்சிருக்காங்க. 287 பேர் வாரிசு வச்சுக்கிட்டு ஒரு வாரிசு வச்சிருக்க கையை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.